திறமை, அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒன்று முக்கியமாக தேவை. அது என்ன தெரியுமா? கவனம். நம்ம செய்கிற வேலையில் இருக்க முழு கவனம், அதுதான் நமக்கு கண்டிப்பாக வெற்றியை தேடித்தரும். நம்மளுடைய காரியத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றம் தரும். அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ராமுன்னு ஒரு பையன் இருந்தான். திறமைசாலி தான். ஆனால் அவனுடைய மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்கும். ஒரு வேலை செய்யும் போது நம்ம விளையாட போகலாமா, இல்லை ஃபோன் நோண்டலாமா, அந்த மாதிரி அலப்பாஞ்சிட்டே இருக்கும். அவங்க அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, என் மனசை கட்டுப்படுத்து, அது கட்டுப்பாடு இல்லாத குதிரை மாதிரி அது இஷ்டத்துக்கு அலப்பாஞ்சிட்டு இருக்கு, இது உன்னுடைய வாழ்க்கைக்கு சரி வராதுன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆனால் பையன் கேட்குற மாதிரி தெரியல. இந்த சமயத்தில் ஒரு புலமை வாய்ந்த துறவி ஒருவர் வந்திருந்தாரு. இதை ராமோட அப்பா தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு தன்னுடைய மன வருத்தத்தை சொன்னார். இந்த மாதிரி என் பையன் திறமைசாலி குருவே, ஆனால் அவனுடைய மனம் அலப்பாஞ்சிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு தீர்வை கொடுங்கன்னு. அந்த குருவுக்கும் அவருடைய அந்த ராமுவோட அப்பா இருக்கார்லே, அவருடைய மன வருத்தம் புரிஞ்சது. சரி, நாளைக்கு வரும்போது உங்கள் பையனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ராமு கையில் ஒரு டம்ளர் தராரு. டம்ளர் தண்ணியே நிறைய தண்ணி இருக்கு, இதை வச்சுக்கோப்பா, என்னுடைய ஆசிரமத்தை சுற்றி நடந்து வரணும், ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இதை மட்டும் நீ செஞ்சுட்டா உனக்கு நீ விரும்புகிற மாதிரி ஒரு பரிசு காத்திருக்குன்னு சொல்லிடுறாரு. ராமுக்குள்ளேயே சந்தோஷமாயிடுச்சு. இவ்வளோதானா, இந்த ஒரு டம்ளரை தூக்கிட்டு நான் உங்கள் ஆசிரமத்தை ஒரு வாட்டி சுற்றி வரணும், அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தான். நடக்க ஆரம்பிக்கும் போது அங்கே பசங்க விளையாடுறது, பட்டாம்பூச்சி பறக்கிறது, அது இதுன்னு பல கவன சிதறல்கள் இருந்தது. இதனால் தண்ணி சிந்த ஆரம்பிச்சது. சரி, மறுபடியும் ஒரு முறை முயற்சி செய்வோன்னு 2-3 தடவை முயற்சி செய்யறான். அவனால் முடியல. இவர்கிட்ட வரான். அப்போது அவனுடைய அந்த டம்ளரில் பாதி அளவு தண்ணி தான் இருக்குது. இதை பார்த்ததும் குரு சொல்கிறாரு, பார்த்தியா, உன்னுடைய கவனம் முழுக்க இந்த டம்ளர்லையும் டம்ளர் மேலே இருக்க தண்ணியிலும் உன்னுடைய வேலையில் கவனம் இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. அப்போதான் ராமுக்கு தன்னுடைய தவறு புரியுது. அதிலிருந்து கவன சிதறலை தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பித்தான். இப்போ சொல்லனா ஃபோன் பார்க்குற நேரத்தை குறைச்சான். நண்பர்களோட விளையாடிட்டு அதுக்கப்புறமா இந்த நேரத்தில் படிக்கணும்னா அந்த நேரத்துக்கு சரியாக படிக்க ஆரம்பித்தான். மன ஒருமைப்பாடுக்காக தியானமும் செய்ய ஆரம்பித்தான். இதெல்லாம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவன் மன ஒருமைப்பாடை ரொம்ப சுலபமாகவே அவனால் அடைய முடிஞ்சது. பல போட்டித் தேர்வுகளில் முதன்மையாகவும் வர ஆரம்பித்தான். இன்னும் சொல்லப்போனால் கவனமாக ஒரு சில வார்த்தைகளை வச்சுக்கிட்டு கவனதர் போட்டியிலையும் கலந்துக்கிட்டு பயங்கரமாக வெற்றியும் பெற்றான், முதலிடத்துல. நண்பர்களே, நம்மளும் கவன சிதறலை தவிர்த்தோம்னா வெற்றி நிச்சயம். வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருக்கவங்க இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸோடு உங்களை சந்திக்கிறேன் விரைவில். நன்றி, வணக்கம்.